ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 5 வகையான பிரச்சனை இருக்கிறவங்க மாம்பழத்தை சாப்பிடவே கூடாது. அவங்க யார் யார் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாம்பழம் அப்படிங்கிற பேரை கேட்கும்போதே உங்களோட வாயில் எச்சில் ஊறுதா? அந்த அளவுக்கு சுவை மிகுந்த பழங்களில் ஒன்று அப்படின்னா இந்த மாம்பழத்தை சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் இது நல்லதில்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா சிலர் மாம்பழத்தை சாப்பிட்றது பல பிரச்சனைகளை அதிகரிச்சிடும். மாம்பழம் அப்படிங்கிறது பெரும்பாலும் பழங்களோட ராஜா அப்படின்னு சொல்கிறோம். இது பலருக்கும் கோடை காலத்தில் ஒரு விருப்பமான பழமாக இருக்குது. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், நார்ச்சத்துலாம் நிறைய இருக்குது. ஆனால் மாம்பழம் உடலுக்கு நிறைய நன்மைகளை தர்றதா இருந்தாலும் இந்த இனிப்பு பழம் இருக்குல்ல, இது எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. யார் யாரெல்லாம் மாம்பழத்தை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், நீரிழிவு நோயாளிகள். மாம்பழத்தில் இயற்கையாகவே சர்க்கரை அதிகமாக இருக்குது. இதனால நீரிழிவு நோயாளிகள் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதிகமாக சாப்பிட்றது இரத்த சர்க்கரை அளவை அதிகரித்து விட்டுரும். நீரிழிவு நோயாளிகள் மாம்பழத்தை உணவில் சேர்க்கறதுக்கு முன்னாடி கட்டாயமாக டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் மாம்பழத்தை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. செகண்ட் ஒன், உடல் எடையை குறைக்கிற முயற்சியில் இருக்கக்கூடிய நபர்கள். மாம்பழம் கலோரிகள், இனிப்பு அதிகம் நிறைந்த ஒரு பழம் தான். எடையை குறைக்கிற பயணத்தில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதிக அளவு மாம்பழம் சாப்பிட்றத தவிர்த்திடணும். ஏன்னா இது கூடுதல் கலோரிகளை சேர்த்து உடல் எடையை குறைக்கிறத மெதுவாக்கிரும். உடல் எடையை குறைக்கிற டயட் பிளானில் இருக்கிறவங்க மாம்பழத்தை அளவோடு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. தேர்ட் ஒன், வெப்பத்துக்கு உணர்திறன் இருக்கிறவங்க. மாம்பழம் அப்படிங்கிறது ஒரு சூடான பழம் தான். இது உடம்புல வெப்பத்தை அதிகரிச்சிடும். வெப்ப கட்டிகள், முகப்பரு, அடிக்கடி வாய்ப்புண்களால் பாதிக்கப்படுறவங்களாம் மாம்பழத்தை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஃபோர்த் ஒன், ஒவ்வாமை பிரச்சனை இருக்கிறவங்க. சிலருக்கு மாம்பழத்தோட தோல் அப்படி இல்லைன்னா மாம்பழத்தில் இருக்குள்ள அந்த ஜூஸு ஒவ்வாமையை ஏற்படுத்திடலாம். இது தோலில் சிவப்பு, தொண்டையில் எரிச்சலை கூட ஏற்படுத்திடும். இது மாதிரியான ஒவ்வாமை பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள்லாம் மாம்பழங்களை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஃபிஃப்த்து ஒன், வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க. மாம்பழம் நார்ச்சத்து நிறைஞ்சது தான். ஆனால் அதிகம் சாப்பிட்றது உணர்திறன் இருக்கவங்களோட வயிறு உப்புசம், வயிற்றுப்போக்கு, வயிற்று பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். எரிச்சல் குடல் நோய்குறி, ஐபிஎஸ், குடல் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க மாம்பழத்தை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. இந்த வீடியோவில் யாரெல்லாம் மாம்பழத்தை தொடவே கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இது இந்த சீசனில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.